இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆனா கோயம்புத்தூர் மக்கள் வெளியிருந்து வந்து யார் வந்தாலும் ஏத்துக்கிறாங்க. இல்லைன்னா இல்ல, அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிவோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தோற்கடிப்பது உறுதி. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க சீட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதாவது சிங்கானல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுற மாதிரி வீசியாச்சு அவரை. அங்க புதுசா ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் சம்பந்தமே இல்லாம அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த், ஏன்னா அவர் கைப்பாவையாக இருக்கின்றார். இவர் சம்பந்தமே இல்லாத கோயம்புத்தூர் சவுத், அப்புறம் சிங்கானல்லூர் கவுண்டபாளையமும் காங்கிரஸ் நீங்க நெல்லுங்க. சோ இதுல இருந்தே அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம் இங்க என்ன அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவரு மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. அதனால அவரும் தோற்பார், கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும். அத கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்க 18 உங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்க சுயேட்சை வேட்பாளர் போட முடியாம கரூர்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்க போடுறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கறேங்கண்ணா. திமுகவும் நாங்களும் எதிரிகள் தான், நாங்க ரெண்டே சித்தாந்த அடிப்படையில் எதிரி தான். ஆனா திமுகவும் அரசியல் கட்சி, அங்க இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவங்களுக்கு கொடிய பிடிச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் 18 சுயேட்சைகள் கரூர்ல இருந்து வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளைவு தேர்தலில் தெரியும். எப்பவுமே இந்த கிரீக் பிலாசபி படிச்சீங்கன்னா, ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறார். நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் என்னை கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது, அது பேராசை, இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும், செந்தில் பாலாஜி அனுப்பு. செந்தில் பாலாஜி கடவுளாங்கண்ணா. அதனால கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவருக்கு என்கிட்ட பிடிச்சதே நடந்து போற ஆளுங்க, வண்டியை யூஸ் பண்றது இல்ல. அதனால அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்க ஃபைட் பண்றாரு, கம்பீட் பண்றாருன்னா ஒண்ணு இல்லைங்கண்ணா. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காம வெளியே. இன்னைக்கு கரூர்ல பாருங்க, சரி அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருங்கண்ணா? கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக் சைலண்டா நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமா தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸ் 1.5 வருஷமா கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி வச்சிருந்தாங்க. அவர் வெளியே உள்ள அந்த அடக்கோழி பாத்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் கோழி அமுத்தி வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட் வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்ல, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியன்ல போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்னாபின்னமாய் ஜனநாயகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முதலமைச்சரும் உடந்தையா இருக்கிறாங்க. ஏன் டம்மி வேட்பாளர் கரூர்ல ஆளே கிடைக்கலையாங்கண்ணா? டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னா கரூர்ல ஆளே இல்லையா? இன்னைக்கு வானதி சீனிவாசன் அக்காக்கு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கோம். யாருங்கண்ணா? கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் அங்க இருக்கிறார். அங்கேயும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் டம்மி வேட்பாளர். கோவை தெற்குல கரூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 18 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா இது ஜனநாயகமா இல்லது ஊழல்வாதிகள் நடத்தக்கூடிய கூடாரமா நீங்க கேட்பீங்கல்ல?